ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி வந்து சட்டமேதை அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள். ஸோ அவரை பற்றி 8th ஸ்கூல் புக்கில் வந்து ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாபெரும் மனிதரை பற்றி ஒரு ஷார்ட்டாக முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் கவர் பண்ணி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர், ஸோ ஃபஸ்ட்டு லா மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அடுத்து இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை, ஸோ கான்ஸ்டியூஷனுடைய ஃபாதர், ஸோ அவர் தான் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். ஸோ அம்பேத்கர் வந்து 1891 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 14வது குழந்தையாக பிறந்திருப்பார். அவங்க அம்மா அப்பாவுக்கு 14வது குழந்தையாக பிறந்திருப்பார். ஸோ ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, ஸோ 14/4/1891. ஸோ இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து அம்மா அப்பா பேர் வந்து ராம்ஜி சக்பால், பீமாபாய். ஸோ இவருடைய பிறந்த ஊர் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தை சேர்ந்த அம்பவாதே. ஸோ இவங்க அப்பா வந்து இப்போ இராணுவ பள்ளியில் ஆசிரியராக இருந்திருப்பார். இவர் வந்து சதாரா அப்படிங்கிற இடத்துல தான் தன்னுடைய கல்வியை தொடங்குறாரு. ஸோ பீமாராவ் சக்பால் அம்பவதேக்கர் அப்படிங்கிற தன்னுடைய பேரை தன்னுடைய ஆசிரியரினுடைய அன்பினால் ஈர்க்கப்பட்டு பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பார். ஸோ அந்த அம்பேத்கர் அப்படிங்கிறது அவருடைய ஆசிரியர் பேர், மகாதேவ் அம்பேத்கர். ஸோ அதனால தான் அம்பேத்கர் அப்படிங்கிற பேரை வந்து சேர்த்து இப்படி இந்த பேரை மாற்றிருப்பார், பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். ஸோ 1904 இவருடைய குடும்பம் வந்து மும்பைக்கு குடிபெயர்ந்திருப்பாங்க. 1907 எல்ஃபின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில் வந்து தன்னுடைய வந்து பள்ளி படிப்பை வந்து முடிச்சிருப்பார் 1907. ஸோ 1904 4 பேர்கிட்ட சொல்லிட்டு மும்பைக்கு வந்துட்டாங்க. 1907 ஸ்கூல் உயர்நிலை பள்ளியை முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பரோடா மன்னனுடைய உதவியினால் மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்து 1912ஆம் வருஷம் வந்து இளங்கலை பட்டம் பெற்றிருப்பார். 1912 இளங்கலை பட்டம் பெற்றிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பரோடா மன்னனுடைய அரண்மனையிலேயே ஒரு உயர் அலுவலராகவும் கொஞ்ச நாள் வந்து வேலை பார்த்துருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பரோடா மன்னர் சாயாஜியினுடைய உதவியில் தான் உயர்கல்விக்காக அமெரிக்கா போயிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் 1915 பண்டைய கால இந்திய வணிகம், ஸோ பண்டைய கால இந்திய வணிகம் அப்படிங்கிற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றிருப்பார். அதுக்கப்புறம் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும், ஸோ இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற ஒரு ஆய்வு கட்டுரைக்காக ஆய்வு கட்டுரை வந்து ஒன்று ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஆய்வு கட்டுரை தான் முதல்ல அச்சில் வெளிவந்த முதல் நூலாக அமைந்தது. ஸோ அம்பேத்கரனுடைய பிரிண்டட் ஃபார்மில் வந்த ஃபஸ்ட்டு புக்கு வந்து இந்த இதுதான், இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற புக்கு தான். ஸோ அதற்கப்புறம் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படிங்கிற அந்த ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் வந்து இவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது. ஸோ அடுத்து 1920 பொருளாதார படிப்பிற்காக, ஸோ எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுக்காக லண்டன் போகிறாரு. ஸோ அதற்கப்புறம் 1921 முதுகலையில் அறிவியல் பட்டமும் 1923 வந்து ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டமும் பெற்றிருப்பார். ஸோ அதே ஆண்டில் 1923 சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றிருப்பார். ஸோ சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றிருப்பார் 1923. ஸோ அதுக்கப்புறம் 1924 ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவியிருப்பார். ஸோ இதெல்லாம் முக்கியமான கேள்வி. 1924 ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை. ஸோ அதுக்கப்புறம் அம்பேத்கரனுடைய பொன்மொழி அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா, நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதலாவது வந்து அறிவு, 2வது சுயமரியாதை, 3வது நன்னடத்தை. ஸோ இது யாரோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அம்பேத்கர் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட். ஸோ 1930 வந்து லண்டனில் வந்து வட்டமேசை மாநாடு நடந்திருக்கும், ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஸோ அதில் வந்து அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். ஸோ அதுவுமே முக்கியமான ஸ்டேட்மெண்ட் தான். என்ன அப்படின்னா, என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கொள்கைகளையும் முழு மனதுடன் ஆதரிப்பேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து அம்பேத்கர் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு. லண்டனில் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பூனா பேக்ட். ஸோ பூனா பேக்ட் என்ன அப்படின்னா, இவர் வந்து பேசியிருப்பார்ல, ஸோ ஒரு பேசுகிறனுடைய எதிரொலியாக வந்து இரட்டை வாக்குரிமை வந்து வழங்கப்பட்டிருக்கும். ஸோ டபுள் ஓட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ டபுள் ஓட்டிங், இரட்டை வாக்குரிமை வந்து வழங்கப்பட்டிருக்கும். ஸோ அதை வந்து காந்தியடிகள் வந்து ஏற்க மறுத்து அதுக்காக உண்ணாவிரதம் மேற்கொண்டிருப்பார். ஸோ அதனால் காந்தியடிகளுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் வந்து சைன் ஆயிருக்கும், அதுதான் பூனா பேக்ட். ஸோ பூனா ஒப்பந்தம் 1931 செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி வந்து 24ஆம் நாளில் வந்து அம்பேத்கரும் காந்தியடிகளும் ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக அதில் இன்னும் 2-3 பேர் சைன் பண்ணியிருப்பாங்க. பட் இவருக்கும் ஸோ இவர் ஒரு சைடு இந்த 2 பேருக்கும் நடுவில் தான் அந்த அக்ரிமெண்ட் வந்து நடந்திருக்கும். ஸோ அதன்படி இரட்டை வாக்குரிமையை எடுத்துட்டு தனி தொகுதி வழங்குவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருப்பாங்க. ஸோ இரட்டை வாக்குரிமையை எடுத்துட்டு தனி தொகுதி வந்து வழங்குவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருப்பாங்க. அதற்கப்புறம் சுதந்திர தொழிலாளர் கட்சி. ஸோ 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஸோ அதில் வந்து அதாவது அரசியல் சாசன சட்டம் 1935
வந்து மாநில சுயாட்சி வழங்குறதுக்கு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இவர் வந்து தேர்தலில் போட்டிடுறதுக்காக சுதந்திர தொழிலாளர் கட்சி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கவும் செஞ்சுருப்பார். ஸோ இவர் மட்டும் இல்லாமல் இவருடைய கட்சியை சேர்ந்த சிலரும் சேர்த்திருப்பாங்க. ஸோ இங்கே நம்பர் கூட கொடுத்துருப்பாங்க, 15 பேர் அப்படின்னு சொல்லி நம்பர் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ அதற்கப்புறம் தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர், ஸோ ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் வந்து தொடங்கியிருப்பார் 1927. ஸோ 1927 ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்னு சொல்லி ஒரு இதழை இருந்து தொடங்கியிருப்பார். அதுக்கப்புறம் சமாத சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் உருவாக்கியிருப்பார். அதுக்கப்புறம் 1930 நாசிக் நுழைவு கோயில் போராட்டத்தை நடத்தி அதுலேயும் வெற்றி பெற்றிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் 1930 இவர் வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் பங்கேற்கிறப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த இரட்டைமலை சீனிவாசனும் இவருடன் சேர்ந்து கலந்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கப்புறம் 1947 ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் ஆகுது. அதற்கப்புறம் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராக பொறுப்பேற்கிறார். அதாவது ஆகஸ்ட் மாதம் 29 1947 அரசியல் நிர்ணய மன்றம், அதாவது கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தை எழுத, கான்ஸ்டிடியூஷனை எழுத ஒரு 7 பேர் கொண்ட குழு, அதாவது அரசியலமைப்பு வளைவு குழு. ஸோ அம்பேத்கர் தலைமையில் வந்து அவர் உட்பட ஒரு 7 பேர் கொண்ட குழு அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு. ஸோ டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த 7 பேரில் இவர் தான் சேர்பர்சன். அந்த மீதி இருக்கக்கூடிய 6 பேருனுடைய பேர் கொடுத்துருக்காங்க. கோபால் சுவாமி, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, அல்லாடி கிருஷ்ணசாமின்னு வரணும். ஸோ அல்லாடி கிருஷ்ணசாமி. ஸோ அதுக்கப்புறம் KM முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, மாதவரா, DP கைதான். ஸோ ஆக்சுவலாக நம்ம பாலிட்டியில் நம்ம ஏற்கனவே ஒரு ரிவிஷன் வீடியோ போட்டிருக்கோம். அதில் கூட நம்ம தெளிவாகவே சொல்லியிருப்போம். ஸோ யாருக்கு பதிலாக யார் வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்போம். ஸோ பட் இங்கே இந்த 7 பேருடைய பேர் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் புத்த சமயம் மீது பற்று. ஸோ என்ன அப்படின்னா, இவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி ஒரு பகுதியில் வந்து இவர் வந்து புத்த சமயத்தினால் ஈர்க்கப்பட்டு 1956 அக்டோபர் மாதம் 14 நாக்பூரில் வந்து லட்சக்கணக்கான மக்களோடு, ஸோ நிறைய மக்களோடு இவர் வந்து புத்த சமயத்தில் தன்னை வந்து இணைத்து கொண்டிருப்பார். ஸோ தான் வந்து புத்திஸ்டாக மாறியிருப்பார். அதுக்கப்புறம் 1956 டிசம்பர் மாதம் 6 வந்து இறந்திருப்பார். ஸோ டிசம்பர் மாதம் 6 இறந்திருப்பார். அதற்கு பின்பு, ஸோ இவருடைய மறைவுக்கு பின்பு தான் புத்தரும் அவரின் தம்மமும் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு வந்து இவர் எழுதின புக்கு, இவருடைய மறைவுக்கு பின்னாடி தான் அது வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் யோசிச்சுக்கணும். ஸோ டிசம்பர் 6 இன்னைக்கு தான் அவருடைய நினைவு நாள். 1956 இறந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் பாரத ரத்னா விருது இவருடைய மறைவுக்கு பின் 1990 1990 இவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.